திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டும் தீரமது. திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டும் தீரமது. நம்ம திருமாவளவர்களே ஜெயிச்சாதான் நாடு பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, மக்களே, வியாபாரிகளே, பொதுமக்களே, மாணவ சங்கங்களே, அனைவரும் நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு நமது மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் இப்போது வீதி வீதியாக உங்கள் வீடுகளை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மண்ணின் மைந்தர் நமது மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இப்போது நமது கூட்டணியினுடைய வேட்பாளர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ உங்கள் ஒவ்வொரு இல்லங்களையும் தேடி உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, இப்போது நடக்கின்ற இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம். இது சாதாரண தேர்தல் அல்ல. வென்றால் ஜனநாயகம் பிழைக்கும். இந்த தேர்தலிலே மீண்டும் மோடி கூட்டணி ஜெயித்தால் நாட்டில் சர்வாதிகாரம் தலையெடுத்துவிடும். நாம் யாரும் மக்கள் சமத்துவமாக நிம்மதியாக வாழ முடியாது. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உங்களுடைய முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே அழியுங்கள் என்று கேட்டவாறு இதோ நமது அமைச்சர் அவர்கள் உங்களை வீடு தேடி உங்கள் வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, படிக்கின்ற மாணவர்களே, நீங்கள் எல்லாம் இந்த புதிய கல்வியை தூக்கி இருந்துவிட்டு, நீட் தேர்வை தூக்கி இருந்துவிட்டு, நீங்கள் விருப்பப்படுகின்ற கல்வியை படித்திட, வேலை வாய்ப்பை பெற்றிட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தான் இந்தியா கூட்டணி சின்னம். இந்தியா கூட்டணியிலே நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னத்திற்கு. பாராளுமன்றத்திலே நமது திருமாவளவனுடைய குரல் மீண்டும் ஒலிக்க, ஒட்டுமொத்த தமிழக உரிமைக்காக அவர் சிங்கப்பூர் அங்கே கட்டிக்க, நமது தளபதி ஸ்டாலின் அவருடைய கருத்துக்களை திரும்ப அவர்கள் அங்கே பிரதிபலிக்க, உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்தில் அழியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் உயிரினும் மேலான ஒப்பந்த வாக்கினை வெற்றி சின்னமா பானை சின்னம், விடியலை ஏற்படுத்தும் சின்னமா பானை சின்னம், மத்தியிலே புதிய ஆட்சியை கொண்டு வரும் சின்னமா பானை சின்னம். அந்த பானை சின்னத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திருமாவளவன் நமது மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் இப்போது வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்நிலைமை தாய்மார்களே, வணிக பெருமக்களே, கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அரசு ஊழியர்களே, நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் உயிரினும் மேலான ஒப்பற்ற வாக்கினை பானை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணி 10 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருந்த மோடியினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திட உங்கள் உயிரிலும் மேலான ஒப்பற்ற வாக்கினை பானை சின்னம். அந்த பானை சின்னத்தினை வாக்களித்து நமது வேட்பாளர் திருமாவளவன் அவர்களுக்கு ஈடில்லா வெற்றிதனை பெற்றுத்தர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் விருகர கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். என் அருமை தாய்மார்களே, வணிக பெருமக்களே, கழகத்தினுடைய உடன்பிறக்களே, நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் இப்போது பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். பானை சின்னத்தில் வாக்களித்து நமது மாண்புமிகு முதலமைச்சரின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் திருமாவளவன் அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுங்கள் என்று பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, நடக்க இருக்கின்ற